மார்னிங் Good சார். morning. ஹலோ அருண். ஹாய். Hi, good குட் morning. மார்னிங். ரஞ்சிதா ஆபீஸ்க்கு வரலையா? இல்ல ஜிஎம் போன்ல சொன்ன மாதிரி நிஜமாவே ரஞ்சிதாவை வேலையை விட்டு அனுப்பிட்டாரா? அவரு அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாரே. அருண், எப்படி பார்க்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ உன் கெட்ட நேரம் உன்னை பாடா படுத்திருச்சு. உன்னை பெத்தவங்க செஞ்ச புண்ணியத்தால அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வந்துட்ட. இத பாரு, நடந்ததை எல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல உன் வேலையை பாரு, சரியா? சரி. சரிங்க சார். இத மறந்துட்டேன் பாரு, இந்தாப்பா. எனக்கு எதுக்கு சார்? உனக்கு இல்லப்பா, நம்ம ஆபீஸ்ல புதுசா ஒரு மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நீ இப்பவே போய் இந்த பொக்கேவை கொடுத்து அவங்களுக்கு ஃபார்மலா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுரு. புது மேனேஜரா? ஆமா. அதான் ஜிஎம் சார் இருக்கார்ல, அப்புறம் எதுக்கு இன்னொரு மேனேஜர்? உனக்கு விஷயமே தெரியாதாப்பா? நம்ம ஜிஎம் சாருக்கு சீனியர் மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கப்பா. 2 பிரான்ச்சும் சேர்த்து பாத்துக்கிறதுனால அவரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் இங்க வருவாரு. அதனால தான் ஒரு புது மேனேஜரை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நான் காலையில கூட சார் கிட்ட பேசினேனே, இத பத்தி அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லாம இருந்திருப்பாரு. நீ முதல்ல போய் மேனேஜரை பாரு. குடி. எக்ஸ்கியூஸ் மீ. மேம் கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே மேம். அருண், உள்ள வாங்க. ரஞ்சிதா, நீ எப்படி இங்க? புதுசா யாரோ மேனேஜர் வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. அவரோட கேபினை நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அருண், இன்னுமா புரியல? ரஞ்சிதா மேடம் தான் நம்ம ஆபீஸோட புது மேனேஜர். என்ன அருண், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு குழப்பமா இருக்கா? உன்னை வெளியில கொண்டு வர்றதுக்காக மேடம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கே தெரியும். அதே சமயத்துல நேரங்காலம் பார்க்காம ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. உன் வேலைய கூட சந்தோஷ் கூட சேர்ந்து இவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீ இல்லங்கிறதே தெரியாம அவ்வளவு அழகா மேனேஜ் பண்ணாங்க. அந்த சின்சியாரிட்டிக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைச்ச பலன் தான் இந்த போஸ்டிங். நம்ம எல்லாருக்கும் இம்மிடியட் பாஸ் இவங்க தான். இனிமே எதுவா இருந்தாலும் நாம மேடத்துக்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். சார் ப்ளீஸ், எப்பவும் போல என்ன ரஞ்சிதானே கூப்பிடுங்களேன். இல்ல மேடம், உங்க பொசிஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அத நாங்க கொடுத்துதான் ஆகணும். சார் உட்காருங்க. சார் அருண் உட்காருங்க. இருக்கட்டும் மேடம். ஸ்டாஃபோட இந்த மந்த் சேலரிய ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்க மேடம். நீங்க பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே சார், நான் செக் பண்ணிட்டு பண்றேன்.